இந்த அல்வா செய்கிறதுக்கு எந்த டென்ஷனும் இல்லைங்க. கோதுமை ஊற வைக்கணும், ஆட்டணும், பால் எடுக்கணும் அப்படிலாம் இல்லை. டக்குன்னு செஞ்சிடலாம். தீபாவளி அன்றைக்கி முதல் நாள் கூட செய்யலாம். இதில் ஆரஞ்சு கலர் தான் போடணும்னு இல்லை. உங்களுக்கு பிடிச்ச கலர் எந்த கலர் வேணாலும் போடலாம், எந்த நட்ஸ் வேணாலும் போடலாம். டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும், செய்கிறதும் ரொம்ப ஈஸி. பாருங்கள், எந்த வித டென்ஷனுமே இல்லாமல் இந்த பாம்பே அல்வா பண்ணலாம். ரொம்ப ஈஸி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கு கோதுமை அல்வா செய்கிற அளவுக்கு நமக்கு டென்ஷனோ எதுவுமே கிடையாது. டக்குன்னு செஞ்சிடலாம். எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பாம்பே அல்வாவுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பாதாம் பர்ஃபி தான் செய்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது ரொம்ப ஈஸிங்க, எல்லாருமே செய்யலாம், ரொம்ப நல்லா வரும். பாம்பே அல்வாவுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் எடுத்துக்கங்க. எல்லாருமே இப்போ மெஷரிங் கப் வச்சுருப்போம். அதில் 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 கப்பு சீனி. நீங்கள் எந்த கப்பில் கார்ன்ஃப்ளவர் எடுக்கிறீங்களோ அதில் 2 கப்பு சீனி எடுத்துக்கணும், அவ்வளோதான். அப்புறம் முந்திரி கொஞ்சம் உடச்சி வச்சுருக்கேன், பிஸ்தா கொஞ்சம் வச்சுருக்கேன், ஏலக்காய் பொடி, கலருக்கு கேசரி ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய், அவ்வளோதான். இதை கார்ன்ஃப்ளவர் கரைச்சிக்கிறதுக்கு தண்ணி. இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு போடுறதுக்கு ட்ரே இருந்ததுன்னா அதில் நெய் தடவி வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி தான், அந்த அவசரத்தில் நமக்கு நெய் தடவ முடியாது, அதனால் ஃபஸ்ட்டே நெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் இதில் போட்டுக்கலாம். இதுக்கு 2 பங்கு தண்ணி. இந்த கப்பில் 2 கப்பு. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். ஏன்னா இது அப்படியே அடியில் போய் நின்றுக்கும், அதனால் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த கலரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ 1 கப் சீனி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். எந்த கப்பில் சீனி எடுத்தோமோ அதே அளவு தண்ணி. சீனி பாகு பதம்லாம் இல்லை, சும்மா கரைஞ்சால் போதும். இப்போ சீனி பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கார்ன்ஃப்ளவர், அதை ஒரு தடவை இந்த மாதிரி கிளறிக்கங்க, ஏன்னா அடியில் போய் நின்றுக்கும். இதை அப்படியே இதில் ஊற்றிடலாம். இப்போ பக்கத்துலேயே நின்று அப்படியே அடுப்பை மீடியமில் வச்சு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். விட்டுட்டிங்கன்னா அது கட்டி ஆகிடும். இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். பாருங்கள், முதல்ல இருந்ததை விட இப்போ கொஞ்சம் திக்காயிட்ருக்கு. அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கலர் ஊற்றிக்கலாம். எவ்வளோ கலர் வேணுமோ அது பார்த்து ஊற்றிக்கங்க. இப்போ முந்திரி போட்டுக்கலாம், பிஸ்தாவும் போட்டுக்கலாம். நீங்கள் பாதாம் எது வேணாலும் உங்கள் விருப்பம்தான், எந்த நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா திக்காக வந்துருச்சு, கைவிடாமல் கிளறணும். இப்போ நெய் ஊற்றிக்கலாம். இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அப்படியே ஒட்டாமல் சுருண்டு வரணும். இன்னும் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் நெய் போதும். பாருங்கள் இப்போ அப்படியே ஒட்டாமல் வருது. இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் கடைசியாக ஊற்றிட்டேன். இந்த அல்வாவை பாம்பே அல்வான்னு சொல்லுவாங்க, கராச்சி அல்வான்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் என்னோடய பாதாம் பர்ஃபி வீடியோ பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கே ட்ரை பண்ணி எனக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் கூட அனுப்பியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய பேர் அப்போவே ட்ரை பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தீங்க.
இது எத்தனை நாள் வச்சுக்கலான்னு கேட்டிருந்தீங்க பாதாம் பர்ஃபியை. அது வந்து ஒரு வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். திக்காக வரும். இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாமல் அப்படி எடுத்துகிட்டு வரும். இப்போ பாருங்கள் ஒட்டாமல் வருது. இப்போ வந்து அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இந்த மாதிரி வரணும். இப்போ இந்த ட்ரேயில் அப்படி கொட்டிடலாம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இப்போ நல்லா இந்த ட்ரேயில் ஊற்றியாச்சு. இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 2 hours விட்டுட்டு அப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா செட் ஆயிடுச்சு. 2 மணி நேரம் அப்படியே விட்டுட்டேன். நல்லா செட் ஆயிடுச்சு. இதை வந்து இந்த பிளேட்டில் அப்படியே பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இது மேலே கொஞ்சம் நட்ஸு ஃபஸ்ட்டே நம்ம நெய் தடவிருக்கோம் இல்லையா, அப்போவே போட்டுட்டோன்னா அது அப்படியே நல்லா ஒட்டிக்கும். நான் வந்து மறந்துட்டேன். நீங்கள் நெய் தடவின உடனேயே இந்த மாதிரி போட்டுருங்க. கத்தியில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த அல்வாவே நல்லா திக்காக பெரிய ஸ்லைஸாக தான் இருக்கும். இந்த அல்வா செய்யறதுக்கு எந்த டென்ஷனும் இல்லை. நம்ம பாட்டுக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். சூப்பராக பாம்பே அல்வா ரெடி ஆகிடுச்சு. அப்படியே பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை வந்து நான் இவ்வளோ பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக கூட கட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் வேணும்னா சின்ன சின்ன பீஸாக கூட கட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பாம்பே அல்வா வந்து எப்போவுமே இந்த சைஸில் தான் இருக்கும். ரொம்ப பெருசாக இருக்குன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கூட கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். சூப்பராக பாம்பே அல்வா, கராச்சி அல்வான்னு சொல்லுவாங்க, ரெடி ஆகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு இது எல்லோரும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த அல்வா செய்கிறதுக்கு